என்னுடைய எண்ணங்களே இறந்து போயிருச்சு, எண்ணங்களே இல்லாம போயிருது. எங்க அந்த பேரொளியோடு நாம் இரண்டர கலந்தோம் என்றால் என்னுடைய எண்ணங்கள் கூட இறந்து விடுகின்றன. எண்ணங்களே இல்லாத நிலைக்கு போக முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பொல்லாத என் பின்னாலே இருக்கிறதுனால அதை என்னால புகழ்ந்து சொல்லக்கூட முடியலையேன்னு வருத்தப்படுறது. அந்த இடத்தை பற்றிய ஞானம் எனக்கு வரணும். அந்த இடத்தை பற்றிய ஞானம் நமக்கு தெரியணும்னா பிரம்ம நாடியில தான் நீ பயணப்படணும். அந்த பிரம்ம நாடியில பயணப்பட்டா உன்னுடைய எண்ணங்கள் அழிஞ்சு என்ன ஆயிரும்? இறைவனோட இறைவனா நீ போய் சேர்ந்துருவ. மகாபாரதத்துல கர்ண மகாராஜா என்ன பண்றாரு? இறுதி நேரம், இறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆனாலும் உயிர் போகலை. காண்டீபன் கேட்கிறார், அர்ஜுனன், கிருஷ்ணா பிரம்மாஸ்திரத்தை தூக்கி கூட போட்டாச்சு, ஏன் இன்னும் அவன் சாகாம இருக்கான் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அர்ஜுனா நீ நினைக்கிற மாதிரி அவன் உயிர் போகாது. ஏன்னா அவன் அத்தனை புண்ணிய காரியம் செஞ்சிருக்காங்கிறாரு. அப்ப அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற வரைக்கும் உயிர் கூட போகாதுங்கிறது அந்த இடத்துல ஒரு மறைபொருளை நமக்கு சொல்றாங்க. சிவபுராணம் ஞானியர் பார்வையில் அதில் ஒளிந்துள்ள அற்புதமான ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம். இன்று கடந்த பதிவின் தொடர்ச்சியாக ஐயன் நமக்காக என்ன சொல்ல வருகிறார்? கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்கழல் இறைஞ்சி, விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய், எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். இதுல ஒரு விஷயத்த ரகசியத்தை நம்ம சொல்றார். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் அப்படின்னா அந்த மூன்றாவது கண்ணை உடையவன் அப்படின்னு சிவபெருமான சொல்லுவாங்க. 2 கண் இருக்கு, மூணாவது ஒரு கண் இருக்கிறதுனால அவர் பேர் கண்ணுதலான் அப்படின்னு பேரு. மூன்றாவது கண்ணை உடையவன் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. அவனுடைய கருணை கண்ணை காட்டணுமாமா. கண் இருக்குது, அவனுடைய கருணை கண், கடைக்கண் பார்வை படாதா அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அது மாதிரி அவனுடைய கருணையை கண் காட்ட வந்து எய்தி, அவருடைய கருணையை என் மேல செலுத்தணும். எதுக்கு? எப்படி இருக்கிறாரு? எண்ணுதற்கு எட்டாத எழில், நீ கற்பனையிலையும் செய்ய முடியாத, நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அழகு அப்படிங்கிறார். அதையும் தாண்டி அவர் சொல்றாரு எழில் ஆர். எழில்னாலே அழகு, ஆர்னா பேரழகுன்னு அர்த்தம். உன் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பேரழகுல இருக்கிறார். யாரு? கழல். இங்க திரும்பவும் சொல்றேன், கழல் என்றால் காலில் அணியக்கூடிய காலணின்னு நினைக்கக்கூடியது. கால் அணி, கால்னா காற்று. எவ்வளவு 3 அடுக்குகளாக தாண்டி உள்ளே யோசித்தால் மட்டும்தான் ரகசியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எழில் ஆர் கழல் இறைஞ்சி, அந்த கழல்னா காற்று. அப்படிப்பட்ட உன்னுடைய கற்பனையிலும் சிந்தித்து பார்க்க முடியாத பேரழகுடைய ஒன்றை அடைவதற்கான ஒரு காற்றை, ஒரு சூத்திரத்தை இறைஞ்சி தொழுது, இறைஞ்சினா வணங்கி தொழுதுன்னு அர்த்தம். அதை எதை சொல்ல வர்றாரு? அந்த ஜோதியோடு கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம உடம்புல. அதுக்கு பேர் பிரம்ம நாடின்னு பேரு. அந்த பிரம்ம நாடி வழியாக செல்லக்கூடிய காற்றுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தொழுதுன்னா இப்படி கையெடுத்து வணங்கி நிறுத்தல, அந்த அளவை பிடித்துன்னு அர்த்தம். பிடித்து என்ன செய்யணும்? அந்த பிடிச்சாச்சு, அதோட வேலை என்ன? விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய். இந்த பகுதி பேர் விண், கீழே இருக்க பகுதி பேர் மண். மூலாதாரம் டு ஆகாயம், விஷயமே அவ்வளவுதான். மூலாதாரம் டு விண் வரைக்கும், ஆகாயம் வரைக்கும். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்த விளங்கு ஒளியாய். மிக்காயின ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய பேரொளி அப்படிங்கிறார். விளங்கக்கூடிய ஒரு பேரொளி. அந்த பேரொளியுடைய குணம் என்ன? எண்ணிறந்து எல்லை இல்லாதானே, எண்ணங்களே இல்லாம, எண் இறந்து அப்படின்னா ஒரு அளவே இல்லாத, என்னுடைய எண்ணங்களே இறந்து போயிருச்சு, எண்ணங்களே இல்லாம போயிருது. எங்க? அந்த பேரொளியோடு நாம் இரண்டர கலந்தோம் என்றால் என்னுடைய எண்ணங்கள் கூட இறந்து விடுகின்றன. எண்ணங்களே இல்லாத நிலைக்கு போக முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த எழிலார் கழல் அப்படின்னா பிரம்ம நாடி வழியாக ஜோதியோடு சென்று நாம் ஐக்கியமானோம் என்றால்,
பிரம்ம நாடி வழியாக ஈசனிடம் சென்று நாம் சரணடைந்தோம் என்றால், ஈசனுடன் இணைந்தோம் என்றால் என்ன நடக்குது? என்னுடைய எண்ணங்கள் இறந்து விடுகின்றன. என்னுடைய எண்ணங்கள் இறந்துருகிற அளவுக்கு அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாரு. எல்லை இல்லாதானே அந்த இடத்துக்கு போயிட்டால் எல்லையே கிடையாது. ஒரு ரகசியம் பாருங்க, ஜோதிக்கு நம்ம எப்பயுமே எல்லை வைக்க முடியாது. ஒரு லைட் எரியுது, ஒரு தீபம் எரியுது, இந்த தீபம் இந்த இடத்தோட கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் வைக்கவே முடியாது. ஏன்னா அதோட வெளிச்சம் அப்படியே சிறுக 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 தள்ளி போய்கிட்டே இருக்கு. எல்லையை மட்டும் சொல்லவே முடியாது. அதுதான் சொல்றாரு, அந்த ஜோதிக்கு எல்லையே கிடையாது. நின் பெரும் சீர், அப்படிப்பட்டவனுடைய பெரிய புகழை, அப்படிப்பட்டவனுடைய பெரிய அந்த குவாலிட்டியை பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். இந்த பொல்லாத வெனை என் பின்னாலே இருக்கிறதுனால அதை என்னால் புகழ்ந்து சொல்லக்கூட முடியலையேன்னு வருத்தப்படுறார். மூன்றாவது கண் பகுதி, அந்த பகுதி தான் என் மீது கருணை கண் காட்டணும். அந்த கருணை கண்ணை காட்டுனா எப்படி காட்டுவார்? மூன்றாவது கண் பகுதி, அங்கே ஒரு ஜோதி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அருட்பெரும் ஜோதி. அது எப்போ என் மேலே கருணை கண் காட்டும் அப்படின்னா, பிரம்ம நாடி வழியாக உன்னுடைய பயணம் போக வேண்டும். அந்த பிரம்ம நாடி தான் நெருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம நாடி மாணிக்கவாசகர் பேரழகு உண்ட ஒருவனை அடைவதற்கான வழித்தடம் அப்படிங்கிறார். அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சாச்சுன்னா என்ன நடக்கும்? அவர் விண்ணுக்கும் அவனே நாதன், மண்ணுக்கும் அவனே நாதன். அவனை பிடிச்சிரும். ரொம்ப பெரிய பேரொளியாக இருக்கக்கூடிய ஒருவன். அவனை பிடிச்சாச்சு அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் இனி செயல்படாது, இறந்து போயிருங்கிறார். எல்லையே இல்லாத ஒளி மிகுந்தவன் அப்படிங்கிறார். இவனை எனக்கு தெரியுது, அவனை ஏதாவது புகழலான்னு சொன்னால் என்னுடைய பொல்லாத வினைகள் தடுக்குதுன்னு சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். எனக்கு மூன்றாவது கண்ணை பற்றி முழுமையாக தெரியணும். அந்த இடத்தை பற்றிய ஞானம் எனக்கு வரணும். அந்த இடத்தை பற்றிய ஞானம் நமக்கு தெரியணும்னா பிரம்ம நாடியில் தான் நீ பயணப்படணும். அந்த பிரம்ம நாடியில் பயணப்பட்டால் உன்னுடைய எண்ணங்கள் அழிஞ்சு என்ன ஆயிரும்? இறைவனோட இறைவனா நீ போய் சேர்ந்துருவ. அப்படி சேர்றதுக்கு பொல்லாத வினை தடையாக நிற்கிதுங்கிற வார்த்தையை சொல்கிறார். நாமளுமே பாருங்க, இந்த உலகம் வாசி யோகம், குண்டலினி யோகம், மூச்சு பயிற்சி, அது இது எல்லாத்தையும் சொல்லி எனக்கு என் உடம்புல அது நடக்கும், இவ்வளோ ஒரு பேரதிசயம் நடக்கும், இது பிறவா நிலையை கொடுக்கும் எல்லாம் சொன்ன யாராவது வாழ்ந்து சாதித்த ஒரு வரலாறை பார்த்துருக்குமான்னு பாருங்க. ஏதாவது ஒரு வயது வரும் பொழுது அவர்கள் இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும். காரணம், பொல்லா வினை ஒன்று தடையாக நிற்கிறதுங்கிறத பெருமான் சொல்றார். பொல்லாத வினைனா நான் ஏற்கனவே கர்மத்தை செஞ்சுக்கிட்டே வர்றேனப்பா. பொல்லாத வினைனா கெட்ட கர்மா மட்டும் நினைக்கக்கூடாது, நல்ல கர்மாவையும் சேர்த்து நினைச்சுக்கோங்க. ஏனென்றால் நீங்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை அனுபவிப்பதற்காக தொடர்ந்து பிறவிகளை எடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் பொல்லா வினையேன் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிடுறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணிடுறேன், இந்த வினை இருக்கிற வரைக்கும் அதை பற்றின ரகசியத்தை என்னால் தெரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறார் பெருமான். அவனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா பிறவியும் பிறப்பும் இறப்பும் தடுக்கப்படும். அவன் எப்படிப்பட்டவன்? பிரம்ம நாடி வழியாக போனால் அவனை உணர முடியும். அவன் இந்த இடத்துக்கும் தலைவன், கீழைக்கும் தலைவன், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறவன் எப்பயுமே. அவனை பார்த்தாச்சு அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் இறந்து போயிடும், என்னுடைய கர்ம கணக்கே போயிடும், எல்லையே கிடையாது. அவன் எவ்வளவு தூரத்தில் அவனுடைய அருள் பரவி நிற்கிங்கிறது ஒரு எல்லையே வச்சு சொல்ல முடியாது. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஒருத்தனை பற்றி நான் தெரிஞ்சுக்கலான்னு நினச்சா, அவனை புரிஞ்சிக்கலான்னு நினச்சா என்னுடைய பொல்லாத வினை குறுக்க நிற்குதே அப்படின்னு சொல்கிறார். பொல்லாத வினை அப்படின்னா நன்மைகளையும் தீமைகளையும் சேர்த்து தான். மகாபாரதத்தில் கர்ண மகாராஜா என்ன பண்ணுறாரு? இறுதி நேரம், இறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, ஆனாலும் உயிர் போகலை. காண்டீபன் கேட்குறார், அர்ஜுனன், கிருஷ்ணா பிரம்மாஸ்திரத்தை தூக்கி கூட போட்டாச்சு, ஏன் இன்னும் அவன் சாகாமல் இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, அர்ஜுனா நீ நினைக்கிற மாதிரி அவன் உயிர் போகாது, ஏன்னா அவன் அத்தனை புண்ணிய காரியம் செஞ்சிருக்காங்கிறாரு. அப்போ அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற வரைக்கும் உயிர் கூட போகாதுங்கிறது அந்த இடத்துல ஒரு மறைபொருளை நமக்கு சொல்கிறாங்க. இறுதியாக கண்ண பரமாத்மா போய் நீ செய்த புண்ணியத்தை மொத்தத்தையும் எனக்கு தானமாக கொடுத்துருன்னு கேட்டு வாங்கினதுக்கப்புறம் சொல்ல, இப்போ பானத்தை விட அவன் உயிர் போயிருங்கிறார். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. நீங்கள் புண்ணியம் செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டி திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும். அதைத்தான் சொல்ற, பொல்லா வினையேன் புகழுமாறு அறியேன்.
பொல்லாத வெனை என் கூடவே நிற்கிது. அதை புகழ்றதுன்னா வந்து வாழ்க வாழ்கன்னு சொல்கிறது இல்லை. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை உணர்றதுக்கும் அதோட இணையிறதுக்கும் என்னை தடுமாறிக்கிட்டு நிற்கிறேனே அப்படிங்கிற அர்த்தத்தில் அழகாக பேசுகிறார் பெருமான். மீண்டும் சந்திப்போம். குருவே சரணம்.